கேட்டுக்கொண்டிருப்பது இயற்கையோடு இணைவோம் தொடரில் மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் பி. சுகந்தி அவர்கள் பங்கேற்கும் நீர்முகம். வேளாண் தொழிலில் மிகப்பெரிய சவால் என்றால் அது கலை கட்டுப்பாடு, ஆட்கள் வேலைக்கு வருவதில் சிரமம், உற்பத்தியான பொருளை விற்பனை செய்வதில் சிரமம் என அடுத்தடுத்து சொல்லிக்கொண்டே போகலாம். இதே போலத்தான் தொழில் முனைவோருக்கும் சில பல சவால்கள் இருக்கின்றன. வாழை சார்ந்த கழிவுகளை கொண்டு மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதில் பல சங்கடங்கள் இருந்த போதிலும் தற்போது மாபெரும் வெற்றியை தனதாக்க வேண்டும் என்று தினம் பயிற்சி, உழைப்பு, அனுபவம், தேடல் என அனைத்தையும் ஒருங்கிணைத்து மற்றவர்களை அன்பால் அரவணைத்து செல்லும் அதீத நற்குணம், பயிற்சியின் போது கிடைத்த அனுபவம் என அனைத்தையும் தனதாக்கி மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலும் வீரநடை போட்டு வரக்கூடிய நாமக்கல் பி. சுகந்தி அவர்களின் எதிர்கால திட்டங்கள் என்னென்ன? மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா நாரா பிரிச்சு எடுத்துருவாங்க. நாரா பிரிச்சு எடுத்துட்டு அந்த நார்ல இருந்து கைத்தறி நெசவு மூலமா மேட்டு பண்ணுவாங்க. மேட்டு பண்ணிட்டு அந்த மேட்ல இருந்து நிறைய பேக்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஜூட்டும் பேட்டும் சேர்ந்து இந்த லஞ்ச் பேக், ஆபீஸ் ஃபைல், இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுக்காக ஃபைல் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபைல்ஸ், பாஸ்கெட்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணிட்டு கிட்டத்தட்ட நாங்க வந்து 100 டிசைனுக்கு மேல பண்ணிட்டு இருக்கிறோங்க. சோ இது ஒரு ப்ராசஸ். இன்னொன்னு வந்து அங்க லேண்ட்லயே நாங்க வந்து மரத்தை வெட்டி காய வச்சுட்டோம். அப்படி லேயர் பை லேயரா எடுத்து காய வச்சுட்டோம்னா அதுல இருந்து கூடைகள், கோப்பைகள், பொக்கே, இந்த ஃபிளவர் பாஸ்கெட், ஃப்ரூட்ஸ் பாஸ்கெட், ஃபிளவர் பிளான்டர், மாலை பண்ணிருக்கிறேங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட நான் வந்து கொடிஷியால எனக்கு ஒரு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவருக்கு கூட மாலை அணிவிக்கிறதுக்கான இது கிடைச்சது. அப்புறம் ஹார்ட் ஒர்க் எல்லாம் நிறைய பண்ணி முன்னாடி சிஎம்க்கு கொடுத்துருக்குறோங்க, நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்துருக்கோம், கவர்னர் RN ரவி அவருக்கு கொடுத்துருக்கோம். சோ நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இது எல்லாமே கொடுத்துருக்கு. சென்ட்ரல் மினிஸ்டர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கொடுத்துருக்கோம். சோ இது வந்து என்னோட யூனிக்கா நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் அப்படிங்கறதுனால என்னோட ஐடென்டிட்டியே வந்து இதுல இருந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டதுதான். நானா லேர்ன் பண்ணிட்டு தான் நான் எடுத்து போயிட்டு. பொருள் சார்ந்து எப்படி இருக்குங்க? வருமானம் நல்லா கிடைக்குதா? ஏன்னா இப்ப வந்து வாழை நாறு தொடர்பான அந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு மக்களிடையே ஆதரவு எப்படி இருக்குங்க? மக்களுடைய ஆதரவுன்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தான் இருந்ததுங்க. நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த சவால்கள் எல்லாம் சாதாரணமானது கிடையாது. ஒரு 4 பேர் வச்சுதான் நான் யூனிட் ரன் பண்ண ஆரம்பிச்சேனுங்க. 4 லேடிஸ் மட்டும் தான் வச்சு ஆரம்பிச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த யூனிட்ல 15 பேர் இருக்காங்க, இந்த யூனிட்ல 10 பேர் இருக்காங்க. வாழை நார் கைவினை பொருட்கள் செய்யற இடம் வந்து பாத்தீங்கன்னா 15 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லேடிஸ். வெர்மி கம்போஸ்ட் யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லேடிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலா 25 ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து நமக்கு இல்ல அப்படின்னு வெளியில போகாம 365 நாட்களும் நமக்கு வந்து வேலை இருக்கு அப்படிங்கறது ஒரு கான்பிடென்டா இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு ஆதரவு இருக்கு. ஆனா இன்னமும் கூட இருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? கூட இருக்கு, கண்டிப்பாங்க. ஏன்னா இதனுடைய சவால்கள் சாதாரணமானது கிடையாதுங்க. பிசிக்கல் ஒர்க் அதிகம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் விழிப்புணர்வு வந்து அதிகமா வரணுங்க. நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கான விழிப்புணர்வு இப்ப மக்கள் மத்தியில வந்துட்டு தான் இருக்குதுங்க. இருந்தாலும் இன்னும் வந்து அரசு சப்போர்ட் எல்லாம் கிடைச்சது அப்படின்னா நிறைய விஷயங்களை கொண்டு போலாம். நிறைய பேருக்கு லேடிஸ்க்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாங்க. 2022 இந்த வாழை நாறு அது தொடர்பான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சீங்க. அதுக்கப்புறம் இந்த மண்புழு உர தயாரிப்புன்றது அது எப்போ ஆரம்பிச்சு? அதுவும் அப்பவே ஆரம்பிச்சுங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழை நார் கழிவுகள் எல்லாமே மண்புழு உரமா பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அப்ப வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாவே கொடுத்துட்டு இருந்தோம். கழிவுக்கு ஒரு கழிவு வருது, அந்த கழிவு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போது மண்புழு உரம் உங்களுக்கு மண்புழு உரம் வந்து பண்ணிட்டு இருந்தோங்க. அப்பவே வந்து பயிற்சி எதுவும் எடுத்துக்கிறீங்களா? என்ன பண்ணீங்க? இல்லைங்க, பயிற்சி எடுக்கலீங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்ப வந்து ஃபார்மர்ஸ் நான் கூட்டிட்டு போனேங்க. எக்ஸ்போஷர் விசிட் வந்து நான் அங்க கூட்டிட்டு போகணும். சரிங்க. சோ கூட்டிட்டு போகும்போது அதெல்லாம் கேக்குறது, அதுக்கப்புறம் தேடுதல் தான் இந்த அளவுக்கு கொண்டு வந்தது. அப்படியே உள்ள இழுத்துடுச்சு உங்களுக்கு. உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் கூட்டு போறீங்க, ஆனா நீங்க அதுக்குள்ளார போயிட்டீங்க. கண்டிப்பாங்க. இன்னொன்னு வந்து நமக்கு அடிஷனலா நம்ம வந்து எந்த இடத்துல லேக் ஆகுறோமோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் நமக்கு, அவங்க வந்து இல்ல நீங்க பண்ணுங்க, நீங்க இது வந்து நல்லா பண்றீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பலம் நமக்கு இருக்கும் இல்லைங்களா. சோ அது வந்து எனக்கு இங்க வடிவேல் சார்னு இருக்காருங்க, அவங்கதான் ஓபன் பண்ணது. அவங்க வந்து ஊரக வளர்ச்சி முகமையோட திட்ட இயக்குனர். சரிங்க. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதை பண்ணுங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
பண்ணுவாங்க, லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்க, உங்களால முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும்போது நம்மளுடைய நிறைய ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பெருசா தெரியாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறோம் அப்படிங்கறது தெரியாதுங்க. அப்புறம் அதனோட எங்க அப்பா பெரிய பலம், அடுத்தடுத்து வந்து நீ பண்ண கரெக்டா இருக்கும், நீ அடுத்து பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பாவோட சப்போர்ட் வந்து பெரிய பலமா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வங்கி கடன் எதுவும் வாங்கிருக்கீங்களா? இதுக்கு ஏதாவது அரசு உதவிகள் ஏதாவது? இல்லைங்க, இது வரைக்கும் வாங்கலைங்க. எல்லாமே உங்க சொந்த முதலீடு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா. நிறைய வாய்ப்புகள் இது மாதிரிலாம் இருக்குன்றாங்களே, அத பத்தி ஒரு ஏன்னா நீங்க ஒரு இருக்குங்க. அதாவது வந்து என்னுடைய முயற்சி வந்து பெரிய லெவல்ல நம்ம பண்ணும்போது நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படின்றதுக்காக இப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப சரியான தருணம் தான் எனக்கு. இன்னும் வந்து ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கறது எனக்கு பெரிய ஆசைங்க. என்ன எங்க அப்பா வந்து அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணி வச்சிருக்காருங்க. சரிங்க. இப்போ நாமக்கல் மோகனூர்லயே உங்களுடைய தொழிலகம் அங்கேயே இருக்குங்களா? ஆமா ஆமாங்க. எவ்வளவு பரப்பளவுங்க அது? பொட்டியேட்டுப்பட்டிங்க, எருமப்பட்டி பிளாக் வெர்மி கம்போஸ்ட் யூனிட் சொன்னா இல்லைங்களா, இங்க வந்து ஒரு 6 ஏக்கர் வந்து பரப்பளவு இருக்குதுங்க. இந்த 6 ஏக்கர் ஃபுல்லாவே நம்ம ஒரு பெரிய தொழிற்சாலை மாதிரி இதை பண்ணணும் அப்படிங்கறத பண்ணிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் வந்து நான் பாத்துட்டு இருக்கிறேங்க. எந்த ஸ்கீம் எனக்கு வந்து கரெக்டா அமையுதோ என்னோட பட்ஜெட்டுக்கு டெஃபினட்டா அதை வந்து நான் யூஸ் பண்ணி நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதோட ஃபார்மர்ஸ்க்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு ஆர்வத்தை தூண்டியதே வந்து அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்னு சொல்லலாம். அதுல வந்து உங்களுடைய தொழிலாளர்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா அந்த வெர்மி கம்போஸ்ட் தயாரிக்கிறதுல ஈடுபடுறத பார்க்க முடிஞ்சது. அதுவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க. நீங்க அது மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இந்த மண்புழு உரம் பயன்படுத்துறதுனால என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுது அது கூட நீங்க ஒரு அழகா ஒரு இப்போ வந்து இந்த சாட் ஜிபிடில ஏஐ மூலமா அழகா போஸ்டர்ஸ் பண்றாங்க, ஃபிளையர்ஸ் மாதிரி போட்டிருக்கேங்க. இன்னைக்கு மிட்நைட் ஒரு போஸ்டர் போட்டிருந்தேன், அதனோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அது நல்லா இருக்குங்க. அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். மண்ணின் வளம் மேம்படுகிறது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல என்ன மாதிரியான நன்மைகள் மண்புழு பயன்படுத்துவதனால இருக்கு அப்படின்றது கொஞ்சம் நினைவுபடுத்துங்களேன் எங்களுக்குலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்னு சொல்லிட்டு நம்ம அப்ளை பண்ணி மண்ணோட வளமே வந்து கெட்டு போச்சுங்க. அதனால நம்ம இப்ப வெர்மி கம்போஸ்ட் வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு வளம் வந்து மேம்படுதுன்னு சொல்றது நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கத்தை வந்து கொடுக்குதுங்க. நுண்ணுயிர்கள் பெருகும் போது வேரோட வளர்ச்சி வந்து நல்லா இருக்குதுங்க. வேரோட வளர்ச்சி நல்லா இருக்கும் போது அந்த சாயில் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், அதாவது மண்ணுல ஒரு கட்டமைப்பு இருக்குங்க, அந்த கட்டமைப்பு வந்து மேம்படும். சோ இது இல்லாம நீர் பிடிப்பு திறன் வந்து அதிகரிக்குங்க. அது எப்படின்னா மண்ணோட காற்றோட்டம், நமக்கு வந்து வேருக்கும் மண்ணுக்கும் காத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குதுங்க, அது வந்து மேம்படுங்க. நீரை வந்து தக்க வச்சுக்கோங்க. இதனால வேருக்கு வந்து எந்த ஒரு பூச்சி தாக்கமோ நோய் தாக்கமோ எதுவுமே வராதுங்க. வேர் வளர்ச்சி அடையும் போது கண்டிப்பா மகசூல் வந்து அதிகரிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்குங்க. நோய் வராததுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குங்க. இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு வந்து நச்சுத்தன்மை கண்டிப்பா கிடையாது. எந்த விதமான ரசாயனமும் இல்லாத நம்மளுடைய மண் வளம் பெருகுவதற்கான வாய்ப்பு. நச்சுத்தன்மைங்கிறது வந்து இந்த இதுல கிடையவே கிடையாதுங்க. என்ன மாதிரியான சவால்கள் இருக்குங்க? ஏன்னா இந்த தொழில் அப்படின்னாவே இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் சமாளிச்சுதான் நம்ம வர வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒரு 4 ஆண்டுகளா 2 விதமான தொழிலை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு வந்து இந்த வாழை நார்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள், அதுல வந்து விதவிதமா பண்றீங்க, நிறைய செஞ்சிருக்கீங்க. அந்த ஜூட் பேக் எல்லாம் இப்ப கூட வந்து கல்யாணத்துல எல்லாம் கூட துணிப்பை இந்த மாதிரி பைய பயன்படுத்துறாங்க, அதெல்லாம் கூட நீங்க செய்றீங்க. அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. உங்களுடைய அந்த எஸ்பிஎஸ் உங்களுடைய பிராண்ட் நேம் என்னங்க? ஆமாங்க, எஸ்பிஎஸ்ங்க, சுகந்தி.vs தான் போடுவேன். நல்ல எஸ்பிஎஸ். இது வந்து என்ன மாதிரியான மிகப்பெரிய அளவுல சவால்கள் நீங்க சந்திக்கிறீங்க, அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதையும் சொல்லுங்களேன். இல்ல, எனக்கு மிகப்பெரிய சவால் அப்படிங்கும்போது என்னுடைய இந்த பயணத்துல பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் தாங்க. ஏன்னா இப்ப ஒரு பெரிய பிசினஸ் பண்ணும்போது மார்க்கெட்டிங்காகவே ஒரு சில மெம்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப்பா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஷிப்பா இருந்தாலும் அதுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த பட்ஜெட் மூலமா அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அவங்கள போயிட்டு நேரடியா வந்து கஸ்டமர்ஸ பாக்குறது, இந்த மாதிரி இது எல்லாமே பண்ணுவாங்க. சோ இது வரைக்கும் நான் வந்து இதுக்காக ஒரு பினான்ஸ் வந்து நான் ஒதுக்குனதே கிடையாதுங்க. சோ என்னால என்ன பண்ண முடியும், எப்படி வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும், சோசியல் மீடியாவுல என்னால முடிஞ்ச ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து யூடியூப் சேனல் வந்து நானே கிரியேட் பண்ணது, இன்ஸ்டா பேஜ்ல போடுறது, ஃபேஸ்புக்ல போடுறது, அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் கூட நம்ம லிங்க் பண்ணும்போது அந்த போஸ்டர்ஸ் ஹைலைட் பண்ணி அவங்க கிட்ட போய் டைரக்டா பேசுறது. ஸ்டால்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட 200 to 300 ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. தூத்துக்குடியில கூட கீதா ஜீவன் அம்மாவுக்கு கூட ஒரு ஃபைபர் யூனிட் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக அவங்க நம்ம மூலமா கொடுத்தாங்க. சோ அங்க கூட போயிருக்காங்க. அங்க இருக்கிற தூத்துக்குடி கலெக்டர் இவங்க எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க. சோ இது எல்லாமே வந்து நம்ம பண்றது ஓனா நம்ம பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்ல கிடைச்சது அப்படின்னா, ஏன்னா அதுக்குன்னு தனியா இதெல்லாம் இருக்காங்க. இப்ப நாமக்கல் மாவட்டம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்கணும். இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஏரியாவுல இருக்கிற பொருட்களை நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். சவால் அப்படின்றது வந்து பெரிய நிறுவனங்கள் வந்து விளம்பரத்துக்குன்னு ஒரு பெரிய ஒரு
தொகையை ஒதுக்கி அவங்க விளம்பரம் பண்றாங்க. ஆனா தனியா நம்ம ஒரு சின்ன அளவுல தொடங்கும் போது விளம்பரத்துக்கு அதிகமா செலவு பண்ண முடியல. அப்பதான் வந்து இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்கு. அதுவும் இப்ப இன்ஸ்டாகிராம் நிறைய பேர் ரொம்ப பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப நீங்க உங்களை பிரபலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆமா ஆமாங்க. நானும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இல்லாம இன்னொன்னு SBS ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேங்க. அது என்ன காரணத்தினால நான் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா, தனி ஒரு பொண்ணா என்னால வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லயே ஆகட்டும், எந்த ஒரு இடங்கள்ல நம்ம போய் ப்ரெப்பரேட்டர் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிற மரியாதையை விட ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து நிறைய சோசியல் ஆக்டிவிட்டி பண்ண முடியுதுங்க. நிறைய வந்து அவங்க கிட்ட சப்போர்ட் பேச முடியுதுங்க. டைரக்டா நம்ம போயிட்டு அவங்க கிட்ட அப்ரோச் பண்ண முடியுதுங்க. நிறைய பெண்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குதுங்க. நிறைய பேருக்கு நீங்க வந்து பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்கிறதா சொல்றீங்க. அது வந்து எப்படி இந்த வாழைநாறு அப்புறம் மண்புழு உரம் தயாரிப்பு இது ரெண்டுலயுமே? ஆமாங்க. வாழைநார் கம்பெனில பாத்தீங்கன்னா வாழைநார் பிரிச்செடுக்கிறது, மேட் வீவிங், கைவினை பொருட்கள் வந்து தயாரிப்பு, இந்த 3 பயிற்சியும் அதுல வந்துருங்க. ஜூட் பேக் வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு பயிற்சி வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரிவர் கிராஸ்ன்னு சொல்லுவோம். சாதாரணமா வந்து ஸ்லீப்பிங் மேட் இருக்கு இல்லைங்களா, கோரை பாயின்னு சொல்லுவாங்க. அந்த கோரை பாயில நிறைய கிஃப்ட் பாக்ஸஸ் எல்லாமே நாங்க பண்றோம். சோ அந்த இது வந்து செப்பரேட்டா நாங்க ட்ரைனிங்ஸ் இது பண்ணோம். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்ன்ஷிப் வருவாங்க, BBS ஸ்டூடெண்ட்ஸ், MBS ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எல்லாமே வருவாங்க. அவங்களுக்கு எங்களால எவ்வளவு எல்லாம் முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் நாங்க வந்து கொடுத்துருவோம். இதுல ஏற்றுமதி வாய்ப்புகளும் இருக்கு இல்லைங்களா இந்த மாதிரி விஷயங்கள்ல? ஆமாங்க, ஏற்றுமதி வாய்ப்பு இருக்கு. நானும் காலேஜஸ்ல போயிட்டு நான் EDP செஷனும் வந்து கண்டக்ட் பண்றேன். அப்புறம் SBS ஃபவுண்டேஷன் மூலமா மரக்கன்றுகள் நடுதல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைக்காக என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணணுமோ அதையெல்லாம் வந்து நம்ம பண்றது, இதெல்லாம் பாதுகாக்கறதுல நீர்நிலைகள் பாதுகாக்க வரீங்க நீங்க. கேட்கவே மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது வந்து இந்த மாதிரி வாழை பாத்தீங்கன்னா நிறைய அது கழிவுகள் இருக்கிறத வந்து எரிக்கிறதையும் அதை வந்து கொண்டு போய் அப்புறப்படுத்துவதில் இருக்கிற சிரமங்களே அதிகமாக இருக்கு. அதை வந்து இயற்கைக்கு ஒரு முரணாக இயற்கை பாதிக்கப்படாம அதை வந்து கொண்டு வரணும்னு நினைச்சு அதுல இருந்து வந்து ஒரு மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு அடுத்த கட்டமாக மண்புழு உரம் தயாரிப்பு, அந்த மண்புழு உரம் மூலமாக இயற்கையை பாதுகாப்பது, இப்படி இயற்கையோடு இணைந்து வாழ்வதில் மிகப்பெரிய அழுத்தம் ஒண்ணு கொடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி சுகந்தி உங்களை சந்திச்சதுல. உங்களுடைய எதிர்கால திட்டம் அப்படின்னா என்னங்க? எதிர்கால திட்டம் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 100 பெண்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை இந்த ட்ரேட்ல வந்து இயற்கை சார்ந்த தொழில் வாய்ப்பை வந்து கொடுக்கணும் 100 பெண்களுக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுற்றி இருக்கிற அத்தனை ஒன்றியங்களையும் கிராமங்களையும் எல்லா இடங்களையும் நீர்நிலைகளுக்காக என்னெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய கைபேசி நேயர்களுக்கு சொல்லுவோம், ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் தேவை இருந்தால் அவங்களை தொடர்பு கொண்டு பேசட்டும். குறித்துக் கொள்ளுங்கள் நேயர்களே. நாமக்கல் மோகனூர் P. சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. மீண்டும் ஒரு முறை P. சுகந்தி அவங்களுடைய கைபேசி எண் 70 10 85 29 60. இப்போ 1 கிலோ மண்புழு உரம் எவ்வளவுங்க? 1 கிலோல இருந்து 999 கிலோ வரைக்கும் வாங்கும் விவசாயிகளுக்கு 10 ரூபாங்க. அதுவே டன்ல வாங்கும் போது 8000 ரூபாங்க. இப்போ எப்படி ஒரு மாதத்துக்கு 4 இருந்து 5 டன் உற்பத்தி பண்றேன்னு சொல்றீங்க? ஒரு நாளைக்கே பண்றீங்க? ஒரு நாளைக்கு. சரிங்க. அது விற்பனை செய்திடுறீங்க? அதுல வந்து ஒண்ணும் தேக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்ல? தேக்கம் கிடையாது, விற்பனை செஞ்சிடறேன். சரிங்க. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. நன்றி, வணக்கம். நன்றி. தொழில் முனைவோர் பலர் பெரும்பாலும் உள்ளூரில் கிடைக்கும் பொருட்களை வாங்குவதிலும் அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதிலும் சமூக அக்கறையுடன் செயல்பட்டு வருகிறார்கள். அந்த வகையில் மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருகி பயிரின் வேர் வளர்ச்சியை அதிகப்படுத்தி வெள்ளாமையை அதிகப்படுத்தும் வித்தையை தன்னுள் வைத்திருக்கும் மண்புழு உரம். இந்த மண்புழு உர தயாரிப்பிலும் விற்பனையிலும் வித்தியாசமானதொரு பார்வை. வாழை சார்ந்த கழிவு பொருட்களை கொண்டு மதிப்பு கூட்டி விற்பனை, நீர்நிலைகளை முறைப்படுத்துவதில் முன்னேற்பாடு, சமூக பங்கேற்பு என தொலைநோக்கு பார்வையோடு தொழில் புரிந்து வரக்கூடிய நாமக்கல் P. சுகந்தி அவர்களின் அனுபவங்கள் இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய பெண் சமூகத்தினருக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆம், உழவர் பெருமக்களே, மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வரவேற்போம், தொடர்ந்து செயல்படுவோம், நாமும் தொழில் முனைவோர் ஆகுவோம், நாளும் பல வெற்றிகளை வென்று காட்டுவோம். இயற்கையோடு இணைவோம் தொடரில் நேயர்கள் இதுவரை கேட்டது மண்புழுவும் மண் வளமும். நாமக்கல் P. சுகந்தி அவர்கள் பங்கேற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் R. வெங்கடேஸ்வரன் அவர்கள்.
அறிவிப்புகள்.